ஹலோ அண்ட் வணக்கம் எவ்ரிஒன். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தி பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல். இந்த பொரியலில் நம்ம எடுத்துருக்கிற வாழைப்பூவும் முருங்கைக்கீரையிலையும் நிறைய நியூட்ரிஷனல் வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்: ஒரு வாழைப்பூ, கொஞ்சம் முருங்கைக்கீரை, half onion chopped, 4 ரெட் சில்லி, cooked 3 tablespoon துவரம்பருப்பு, தேங்காய் துருவல், தயிரில் தண்ணி சேர்த்து ஒரு பவுலில் கொஞ்சம் மோர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வாழைப்பூவை க்ளீன் பண்ணி இதில் தான் சேர்க்க போகிறோம். இப்போது நம்ம வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அவுட்டர் பெட்டல்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ள ஃப்ளோரட்ஸை ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோரட்ஸில் வெளியே உள்ள பெட்டல்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு ஸ்டிக்மா, அதாவது பிளாக் ஹெட் வச்ச ஒரு இது இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. நான் இப்போ க்ளோஸாக காட்டுறேன். நம்ம க்ளீன் பண்ணி எடுத்த வாழைப்பூ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அதை தயிரில் சேர்த்துருங்க. இப்படி நம்ம தயிரில் சேர்க்குறனால நம்ம க்ளீன் பண்ணி எடுத்த வாழைப்பூ கலர் மாறாமல் இருக்கும். இப்போது நம்ம எடுத்துருக்கிற முருங்கைக்கீரையை ரஃப்லி சாப் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக கோகனட் ஆயில் சேர்த்து கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து தாளிச்சிடுங்க ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம எடுத்துருக்கிற ரெட் சில்லியை சேர்த்துருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியனை சேர்த்து கொஞ்சம் உப்பும் சேர்த்து ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த வாழைப்பூவை சேர்த்துடலாம். வாழைப்பூ க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். ஏன்னா இது ரொம்ப டைம் எடுக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. பட் இட்ஸ் ஒர்த் இட். ஏன்னா இதில் உள்ள நியூட்ரிஷ்னல் வேல்யூஸ் பார்க்கும்போது நம்ம ஒன்ஸ் இன் அ வைல் இதை க்ளீன் பண்ணி நம்ம ஃபேமிலிக்காண்டி குக் பண்ணும் போது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும். கொஞ்சம் மஞ்சப்பொடியும் சேர்த்து 5 to 10 minutes ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். இப்போ நம்ம குக் பண்ணி வச்சிருக்கிற முருங்கை இலையை சேர்த்துருங்க. ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். ஸோ தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்து அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு 5 to 10 minutes க்ளோஸ் பண்ணி குக் பண்ண விடுங்க. இப்போ குக்டு துவரம்பருப்பையும் சேர்த்துருங்க. ஃபைனலாக நம்ம எடுத்துருக்கிற தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
நாம் எடுத்திருக்கிற வாழைப்பூலையும் முருங்கைக்கீரையிலையும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் வாழைப்பூவும் முருங்கை இலையும் கிடைச்சா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயாச்சு. இதை நீங்கள் ஒயிட் ரைஸ் இல்லைன்னா ஏதாவது சாம்பார், ரசம் அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாகவும் இதை நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்களும் உங்கள் ஃபேமிலிக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். If you like to see more videos from me, please do subscribe to my channel. Thanks for watching and I will see you next time.